எக்ஸல்ல இந்த மாதிரியான ஸ்டார் ரேட்டிங்ஸை எப்படி கொண்டு வரலாம்? ரொம்ப சிம்பிள். இதுக்கு நாம ரிப்பீட்டுங்கிற ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போறோம். ஆனா இதுக்குள்ள ஒரு ஸ்டார் சிம்பிளை கொண்டு வர்றது பெரிய கஷ்டமா பார்த்தீங்கன்னா இருக்கும். எமோஜி யூஸ் பண்ணாலும் நல்ல ஸ்டார்ஸ் அமையாது. அண்ட் ஈவன் நீங்க இன்சர்ட்ல சிம்பிள்ஸ்குள்ள போனாலும் நல்ல ஸ்டார்ஸை நீங்க தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வர்றது பெரிய கஷ்டமா இருக்கும். ஸோ சில வழிகள் இருந்தாலும் பெஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆர்குமெண்ட்ல எந்த கேரக்டர்ஸை எந்த சிம்பிளை நீங்கள் ரிப்பீட் பண்ணணும் அதை தான் கொடுக்க போறீங்க. ஸோ அந்த இடத்துல நமக்கு ஒரு ஃபில்டு ஸ்டார் பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ இதுக்கு நாம் என்ன பண்ணலாம், யூனிகார் அப்படிங்கிற யூனிகோட் கேரக்டர்ஸை உள்ளே கொண்டு வரக்கூடிய ஃபங்க்ஷனை எடுத்துக்கலாம். ஸோ அதில் என்ன நம்பர்னு கேட்குது இல்லையா, ஸோ அந்த யூனிகோட் நம்பரை கொடுத்துடலாம். ஸோ ஒரு ஃபில்டு ஸ்டாரை கொண்டு வரதுக்கு 9733 அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு அழகான ஒரு ஃபில் பண்ண ஒரு ஸ்டார், அவுட்லைன்டு ஸ்டார் இல்லாமல் ஃபில் பண்ண ஒரு ஸ்டார் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டாரை தான் ரிப்பீட் பண்ணணும். கமா கொடுத்தவொடனே அடுத்த ஆர்குமெண்ட் பாருங்கள், எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும்னு கேட்குது இல்லையா, அதை தான் ரேட்டிங் அப்படிங்கிற இந்த செல்லில் கொடுத்துருக்குறோம். அத்தனை டைம்ஸ் ரிப்பீட் பண்ணால் போதும். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்ஸை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துடும். கலர்ஸை நம்ம அப்புறமா மாற்றிக்கலாம். பட் என்ன விஷயம்னா, இப்போ ரேட்டிங் 2 அப்படின்னு இருக்கும் போது 2 ஃபில் பண்ண ஸ்டார்ஸ் இருக்கு இல்லையா, ஆனால் மேக்ஸிமம் ரேட்டிங் 5 தான். அப்போது 3 ஃபில் பண்ணாத ஸ்டார்ஸ் பார்த்தீங்கன்னா தேவை. அப்போது அவுட்லைன்டு ஸ்டார்ஸும் பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்னா ரொம்ப சிம்பிள். இதே ஃபங்க்ஷன் கூட நாம் சேம் இன்னொரு ரிப்பீட் ஃபங்க்ஷனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆம்பர்சன்ட், அதாவது கன்கேட்னேட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ அதே ரிப்பீட் ஃபங்க்ஷன் தான் கொண்டு வரோம். எந்த டெக்ஸ்ட்டை ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. ஸோ இந்த வாட்டி நம்ம சேம் யூனிகார் அப்படிங்கிற அந்த யூனிகோட் கேரக்டர் நம்பர். ஸோ இந்த வாட்டி அவுட்லைன்டு ஸ்டார் தான் பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ ரொம்ப சிம்பிள், 9733னா 9734 அடுத்த நம்பர். ஓகே, ஸோ இது அவுட்லைன்டு ஸ்டாரை பார்த்தீங்கன்னா கொண்டு வரும். செலக்ட் பண்ணி பார்த்தோம்னா எஸ், அவுட்லைன்டு ஸ்டாரை பார்த்தீங்கன்னா கொண்டு வரும். ஸோ நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்ன, எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் இதை ரிப்பீட் பண்ணணும். ஏற்கனவே ஒரு ஃபில் பண்ண ஸ்டாரை எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அடுத்த செல்லில் பாருங்களேன், 2 ஃபில்டு ஸ்டார்ஸை ரிப்பீட் பண்ணணும்னு ஏற்கனவே இருக்குது. அப்போது மேக்ஸிமம் ரேட்டிங் என்ன, 5. அப்போ நாம் என்ன பண்ணலாம்னா 5 மைனஸ் இந்த செல்லில் இருக்கக்கூடிய நம்பர். ஸோ அப்போ என்ன ஆகும், ஏற்கனவே ஃபில்டு ஸ்டார்ஸ் எவ்வளோ வேணுங்கிறது இந்த செல்லில் இருக்குது. நாம் அதிலிருந்து மைனஸ் பண்ணிக்கிறோம். 5 மைனஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா அப்போ எவ்வளோ அன்ஃபில்டு, அதாவது அவுட்லைன்டு ஸ்டார்ஸை எப்படி உள்ள ஃபில் பண்ணணும், எத்தனை ஃபில் பண்ணணும், அவ்வளோதான். அப்படி பார்த்தோம்னா ஜஸ்ட் இதை ஃபில் பண்ணும் போது கீழே பார்த்தீங்கன்னா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 1 தான் இருக்குது அப்படின்னும் போது 1 ஃபில் பண்ண ஸ்டார்ஸு, அப்போ மீதி மைனஸ் பண்ண என்னது 4 அவுட்லைன்டு ஸ்டார்ஸ் மட்டும்தான். ஸோ இப்படி கொண்டு வரலாம். இதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேப்பில் உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ தாராளமாக ப்ரொவைட் பண்ணிக்கலாம்.